வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் காட் ஆஃப் 18 பாஸ் ஃபைட் சீரிஸ் பகுதி 11. இதில் நம்ம கூட சொல்ல பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரன் த வால்கரி. இந்த அக்காவை ரொம்ப நேரம் தேடினேன், யூடியூப் பார்க்காம எல்லா அக்காவும் தேடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே ஹெல்ஹைம் ரொம்ப கத்த விட்டா, போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா உண்மையில அங்கே கிடந்தா. ஒரு வழியாக இவன் எங்கே கான்னு பார்த்துட்டேன். போகிற பக்கம் பார்த்தா யூடியூப் பார்க்க வச்சுருவாங்க போல். ஒவ்வொரு வால்கரி அங்கங்கே கிடக்காங்க. எங்கே நடந்துரு வால்கரி? ஆமாண்டா தம்பி. ஓகே, இந்த அக்காக நம்ம மாஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சிருவோம். வாங்க 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 வாங்க. இந்த சப்பா ஐயோ இவ்வளோ மற்றவங்க மெதுவாக எடுத்தோடனே ஸ்டார்டிங் அந்த அட்டாக்க போடுறான். அந்த சப்பு போட்டுக்கிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சு சொல்லிட்டா. ஐயோ திருப்பி ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குதுங்க. ஹார்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொண்டுருவா போல இருக்குது. இவன் அந்த ஜம்பை போகிறான் எதிர்பார்க்க எடுத்தோடனே ஸ்டார்டிங் அந்த ஜம்பை போட்டுக்கிட்டு இருக்கா. மற்றவங்க நடுவில் போட்டான். எம்மா இது ஆயிடுவேன். ரைட்டு, இதை அக்கா கறிட்டானே பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். செத்த நீ ஐயோ ஹெல்த் எடுக்க மாட்டா போல. ஓகே ஹெல்த்தை எடுத்திருப்பேங்க கரெக்டாக. அந்த ஜாப்பில் ஷீல்டு எடுத்தேன், முடிச்சு விட்டா. எடுத்தோடனே அவன் அந்த அட்டாக்க போட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட வேறு அட்டாக் பண்ண டப்புன்னு ஜம்ப் அடிச்சிட்டா. ஷிட். ஓகே பரவாயில்ல, இன்னொரு ட்ரையை போடுவோம். ஆனால் அக்கா ரொம்ப டஃப்பாக பாங்க தெரிஞ்சு வச்சு பின்னாடி வச்சு ஐயோ வேஸ்ட்டாக வச்சான். அடி வாங்கிட்டான். அவ்வளோதான் அவ்வளோதான். கட்டியை மாற்றதுக்குள்ள எவா. ஓகே ஐயோ ஆட்டு கூட போய்கிட்டே இருக்கே. திருவண்ணா ஆக்கி விட்டா. நல்லா எழுத்து வச்சுருந்தேன். இங்கே வாங்க. லைட் மீ இருக்குன்னு நினச்சி ஷீல்டா வீட்டில் மிஸ் ஆகிட்டேன். இப்போ செத்த. ஓ ஹெல்த்தை போடு. ஹெல்த் இல்லை, அங்கே இருக்குது. போகக்கூடாது, அது ஹெல்த் இல்லையா? ஐயோ பூச்சு. ஐயோ அப்பா வாங்கிட்டான். ஹெல்த்தை போட்டான். அவ்வளோதான். ஓகே இப்போ ஹெல்த் இருக்கு. சுத்தமாக இல்லாமல் சரி. எப்பா ஐயோ மறுபடியும் ஹெல்த்தே இல்லை. என்னடி ஹெல்த்தை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கான். நானும் பார்த்துக்கிட்டே இந்த ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாட்டி பாருங்க. ஏற்ற இறக்க இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த அவங்க கிடச்சிருச்சு. ஓகே, ஏன்னா அது ஒரு அடியே போயிடும். எப்போ ஜஸ்ட்டு போச்சு வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னொன்று போட்டுடலாமா? இன்னொரு அட்டாக் போகலாமா தான் யோசிச்சேன். அவன் போட்டான். ஸோ ஹெவி ருணிக்கு போனாலும் எப்படி அடி வாங்கியிருப்போம். அவள் அட்டாக் நம்ம என்ன பண்ண இன்டரப்ட் பண்ண முடியலங்க. ருணிக்க வச்சே இன்டரப்ட் பண்ண முடியலங்க. எப்பா ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதான் நமக்கு ஃபைனல் ட்ரை ஆக மாட்டேங்க. இதை முடிக்க பார்ப்போம் அக்காவை. ஒரு ரூமுக்கு அடுத்த ரூமுக்கு 2 ரூமுக்கு வெற்றிகரமாக இறக்கியாச்சு. அடுத்த ரூமுக்கு இறக்கவும் பார்த்தா பயமாக இருக்குது. எஸ்கேப்பு. அவ்வளோதான். இவன் எப்பயுமே நானும் எல்லா வாழ்க்கையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜம்ப் பண்ணுவான். இல்லை ஜம்ப் பண்ணல. அவ்வளோதான். இப்போ பார்த்து பார்த்து அவ்வளோதான். இப்போ ஜம்ப்பு. இப்போ ஜம்ப் மாற்றிட்டா. எஸ்கேப்பு. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம கேம் முடிச்சிடலாம். எதுக்கு ருணிக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். இதேமாதிரி தானா வச்சுக்குவோம். இப்போ ஜம்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி தான் நம்ம நகர்ந்துருக்க முடியாது. எஸ்கேப்பு ருணிக்கு. அவ்வளோதான். பிரெட்டுக்குள்ள ஜாமாய் நான் சிஎஸ் 2 பேரை வச்சு அக்காவை சைட் ஆத்தி அக்கா எங்கே போனேன். அவ்வளோதான். வேற மறந்துட்டேன். நீங்கள் ட்ராக் பண்ணவே உங்களாங்க. அவ்வளோ அக்கா அந்த கண்டிப்பாக முடிச்சு வந்த ட்ரெயில. ஐயோ ரைட் சைஸ் அவர் ஒட்டி கூடாது. அவ்வளோதான். ஐயோ ருணிக்கு காயா போச்சு. பரவாயில்ல, ஜம்ப் பண்ணாமல் இருக்கா. அப்படியே ஓட்ட
ஜஸ்ட் மிஸ்டேஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான், ஆட்டு எடுத்தாச்சு, ரெடிக்கும் போட்டாச்சு அவ்வளோதான். மாஸ் காமிச்சிடலாம். இங்கே எஸ் அவ்வளோதான். ஓ அவ்வளோதான் ஸ்பாட்டன்ஸ். கண்டிப்பாக அந்த ட்ரெயினை முடிச்சிடும். கேட்டுருச்சு நான் பேசுறது பண்ண போகிறேன். எஸ் அடுத்து மாற்றிட்டா பாருங்க. ஹெவி அட்டாக் போடுவாங்க. ஐயோ பேசு இப்போ ரூனுக்கு. ஐயோ போட ஐயோ அடி வாங்கலாம். போயிட்டாளா? வாங்கிட்டா. அக்கா மேலே நெருப்புக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா தெரியுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அக்கா. அவ்வளோதான். ஐயோ உயிர் இல்லைங்க. ஐயோ கொட்டுறா போனேன். ஐயோ அப்பா ஏங்க ரிலீக் இருக்கிறே போனாங்க. போடு. அதாவது ரிலேஷன்ஷிப்ட்டு இது ரிலீக் இருக்கிறதே மறந்துட்டேன் நான். இப்போ தான் யூஸ் பண்ணி எப்போ ஜஸ்ட் மிஸ்டாக கொண்டுருப்பாங்க. இவருக்கு வாழ்க்கை ரிஸ்பெலாம் பார்த்தீங்கன்னு இந்த காட் ஆஃப் வார் 1 2 யூஸ் பண்ணுவோம்ல, 5 பாக்ஸு கடைசி 6வது ஒரு ட்ரையாங்கிள். அந்த மூவ் எவன் மழையா போட்டுலாம் பார்க்குறேன், எவ்வளவுமே சிக்க மாட்டேன்றாளுங்க. அந்த ட்ரையாங்கிள் இந்த ஹெவி அட்டாக்கு கடைசியாக நம்மளால் தப்பி போட போகும்போது பறந்துடாங்க. பறக்காசுன்னு என்னப்பா கடைசியில் வீடியோ கிளப்பி விட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல முடிச்சவங்க. இல்லைன்னா நீங்க இன்னொரு ரவுண்டு போக விட்டுருப்பா. Helheim will overflow with the souls of the departed and drown Midgard in a sea of vengeful corpses. The car முடிச்சாச்சு. Shame exists for a Valkyrie. இப்ப அக்காவோட ஹெல்மெட் தூக்க முடியாது. Attempt to staunch the bleeding. Farewell. எங்க ஹெல்மெட்? ஓகே, கலெக்ஷன்ஸ்ல புது ஹெல்மெட் செஞ்சாச்சு. ஓல்டனோட ஹெல்மெட் அடி. இவன் ஹெல்மெட் பயங்கரமாக்கிய சுற்றி ஆதி காலத்துக்கு அந்த இது வச்சுருக்க மாதிரி, கோழி ரெக்கெல்லாம் வச்ச மாதிரி. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு இந்த அக்கா போடுறது தான் பிளானு. போட்டோம். நீ அடுத்த வீடியோ இன்னொரு அக்காவை பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கேமிங் படிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் அதை திருத்த பார்க்குறேன். தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக திருத்த பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக திருத்திடுறேன். இல்லை வேறு ஏதாவது கேம் ப்ளஸ் வேணாலும் சொல்லுங்கள். நான் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு முதல் வீடியோ சொல்லியிருப்பேன். வேறு கேம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடியா 2 சைட் பை சைடாக போடலாம் பார்த்தேன். பட் அது இது பண்ண முடியல. ஆனால் மேக்ஸிமம் முதல் காட் ஆஃப் வார் முடிக்கலாம் பார்க்குறேன். அவ்வளோதான் ஸ்பாட்டன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு கேம் விளையாட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ திருப்பி வால்கரி வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பாய், see you. உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.